மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்டல் ஹெல்த் எனக்கு வந்து ப்ராப்பராகவே இல்லை அப்படின்னா, உங்களோட 10+ இயர்ஸ் இந்த ஒரு 20 minutes ஆஃப் வீடியோ லிட்டரலா சேவ் பண்ணும். என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணது மூலியமா என் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் சால்வ் பண்ண முடிஞ்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடையாது, எனக்குமே ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கிடையாது என் லைஃப்ல. பட் த திங், மென்டல் ஹெல்த்தை நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் ரொம்ப அட்ராக்டிவ் கேரக்டரா மாற ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது, என்னால் எல்லாரும் கூட ஈஸியாக பேச முடியுது, பழக முடியுது, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. நம்பர் 3, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அண்ட் ஸோ அட் த சேம் டைம் நான் ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம், 24 hours ப்ராப்ளம் அப்படின்னு ப்ராப்ளம் பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இல்லாம அதுக்கான சொல்யூஷன் என்ன இப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியாகிறதுக்கு, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல என் மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் லைஃப்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. லெட்ஸ் சே 2007 எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. ஸோ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி சொல்றதுன்னா, பெருசா நம்மளை கைட் பண்றதுக்குலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கும் பெருசா தெரியுது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங் சுத்தி இருக்கிறது இதுதான் உலகம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க இல்லையா. ஸோ 12th, காலேஜ்ல அண்ட் ஸோ அட் த சேம் டைம் ஒர்க் போகும்போதும் சரி, இப்படி எல்லா இடங்கள்லயுமே மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத பார்த்துக்காதனாலே என் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. டக்குன்னு எமோஷனல் ஆகிடுறது, டக்குன்னு ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இதுக்கு பானுக்கு அடிக்டா இருக்குது, சிகரெட் அடிக்டா இருக்குது, தனிமை ரொம்ப வந்து நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே கிடையாது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்கள்ல நான் கான் த்ரூ பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி என்னோட லைஃப்ல. பிகாஸ் ஒரே ஒரு விஷயமா நான் ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து கன்சிடர் பண்றது என்னன்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதான். மென்டல் ஹெல்த்தை நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா வச்சுக்கலையோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல நிறைய பேக்கப்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மென்டல் ஹெல்த் வந்து ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு மெயின் ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே மற்றவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு, நம்மளை பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறதே கிடையாது. லெட்ஸே உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், அந்த ஆக்டரை பத்தி எவனோ ஒருத்தர் நெகட்டிவா பேசிட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போவீங்க. சண்டைக்கு போறது மட்டும் இல்லாம எப்பவுமே அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. லெட்ஸே வீட்ல உங்க அம்மா உங்களை திட்டாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதை யோசிச்சு ரிப்பீட்டடான ஒரு மென்டல் இமேஜா கிரியேட் பண்ணி உங்க அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ரொம்ப மோசமானவங்கப்பா, ரொம்ப கெட்டவங்கப்பா. பிகாஸ் என் லைஃப்ல இப்படிதான் நான் வந்து ஒரு மென்டாலிட்டி வச்சிருந்தேன். லெட்ஸே எனக்கு என்னோட ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்லாம் ப்ராப்பரா இருந்ததே கிடையாது பிகாஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறதுனால. எப்போ நான் வந்து இந்த 12th முடிச்சு என்னோட காலேஜ் டேஸ்க்குள்ள நான் என்டர் ஆக ஆரம்பிச்சிடும், காலேஜ் டேஸ்க்குள்ள நான் என்டர் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஒர்க் அந்த கேட்டகரி வரைக்குமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேல எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பா தான் இருந்துச்சு. அதே கெட்டவங்க, எனக்கு அவங்களுக்குலாம் பேச செட்டே ஆகாது, நான் எதுக்காக அவங்களோட பேசணும் போல, சிச்சி சிச்சி நோ நெவர் அப்படின்னு சொல்லி. மேபி இந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒரு பயங்கரமான ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ட்ராமாவை நீங்க இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. பிகாஸ் என் லைஃப்ல நான் வந்து எங்க அம்மா எனக்கு பெருசா அட்டென்ஷன் தரவே இல்லை. எப்பவுமே இந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம் இல்லை, அண்ணன் தம்பி அப்படின்னு வீட்டுல பிறந்துட்டாங்க அப்படின்னாலே ஒண்ணு அண்ணனுக்கு அதிகமான ஒரு கேர் கொடுக்குற மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கும், தம்பிக்கு அதிகமான ஒரு இது கொடுக்குற மாதிரி, அதனால ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் அந்த மாதிரி. ஓகே, பட் ரியாலிட்டியில அங்க நடக்க போறதே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இல்ல எப்பவுமே என் தம்பிக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, எப்பவுமே எங்க அண்ணனுக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இந்த ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம இருக்கிறதுனால கம்பேரிங் மென்டாலிட்டிக்குள்ள அதிகமா போய் மாட்டிப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க மேல ஒரு தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் ஆக்சுவலி. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ என்னோட காலேஜ் டேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, என் தம்பியுமே அந்த டைம்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், டிப்ளமோ பண்ணிட்டு இருந்தான். டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது எங்க அம்மா அவனுக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு வந்து பஸ் வந்து 2 பஸ் பிடிச்சி போகணும், நமக்கு ஒரு பஸ் தான் இங்க. அவன் 2 பஸ் பிடிச்சி போறதுனால அவனுக்கு அந்த 2 பஸ்க்கான காசு கொடுப்பாங்க. நம்ம ஒரு பஸ் தான் பிடிச்சி போறோம்னா அந்த ஒரு பஸ்க்கான காசு தான் கொடுப்பாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு இந்த 2 காசு தான். 2 ரூபா என்ன, அந்த டைம்ல வந்து 5 ரூபான்னு நினைக்கிறேன், 5 ரூபா போறதுக்கு 5 ரூபா வரதுக்கு 5 ரூபா. அந்த டைம்னா என்ன, 2016-17 அந்த சமயத்துல ரைட். அவனுக்கு வந்து 10 ரூபா ஆகும், போறதுக்கு 10 ரூபா வரதுக்கு 10 ரூபா, சாரி போறதுக்கு 10 ரூபா வரதுக்கு 10 ரூபா ஆகும். ஓகேவா. நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா,
ஓகே அவனுக்கு 2 பஸ் டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நான் யோசிக்க மாட்டேன். நான் யோசிப்பேன் அப்படின்னா, ஓகே அவனை வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க, அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த அந்த டைம்ல இருந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு மென்டாலிட்டி அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அதனால அது என்ன ஆகும் அப்படின்னா, அதனாலேயே நான் வந்து எங்க அம்மா மேல வந்து எனக்கு ஒரு ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. அவனை மட்டும் தான் அதிகமா அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க, உன்னை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து அதிகமா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இது நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்கல, அவங்களுக்கு இப்படி ஒரு மென்டாலிட்டியில நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமா இருக்கதான் போகுது, ரைட்? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம, அதாவது என் லைஃப்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம அடுத்தவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்றதுனால, இல்லை அடுத்தவங்க மேல, அடுத்தவங்க ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால நம்மளோட மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது எக்ஸாஸ்ட் ஆயிடும். லெட்ஸ் சே பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜின்னு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இப்போ ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, அங்க தேவை பிசிக்கல் எனர்ஜி. ஸ்கூல் போறீங்க, அங்க பிளே பண்றீங்க, அங்க உங்களுக்கு தேவை பிசிக்கல் எனர்ஜி. இந்த மாதிரி இது எல்லாமே பிசிக்கல் எனர்ஜி. மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா வில் பவரோட பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது. லெட்ஸ் சே இப்போ மார்னிங் நீங்க வந்து எந்திரிச்ச உடனே உங்களோட போன்ல வந்து சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்றீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பெட்லயே படுத்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா எந்திரிச்சு போயிட்டு நீங்க வந்து என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், இப்படின்னு நீங்க ஒரு விஷயமும் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப ஒரு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கு உங்களோட பிரெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில கேட்டகரி இருக்கு. ஓகே, ஸோ பிரெயின் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க சோசியல் மீடியா மட்டுமே காலையில எந்திரிச்சு அடுத்தவன் என்ன பண்றான், என்ன நடந்திருக்கு, என்ன எனக்கு மெசேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பாக்குறதுனால மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாஸ்ட் ஆயிடும். லெட்ஸ் ஜிம்ல வந்து ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் வந்து சும்மா அவன் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான், நான் அடிக்கடி நிறையா பேசுவோம், சும்மா ஜாலியா ரேண்டமா வம்புழுக்கிறது, யாரையாவது வம்புழுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆனா நான் சீக்கிரம் அவன் என்ன கேட்டேன்னா, நான் ஒரு நாள் அப்படியே இந்த ஜன்னல் பக்கத்துல நின்று இப்படி வந்து காத்து வாங்கிட்டேன். பிகாஸ் எங்க ஜிம்ல வந்து ஃபேன் என்னதான் போட்டிருந்தாலும் ஆஸ்பெட்டா ஷீட் அப்படிங்கிறதுனால பெருசா காத்து உள்ள வராது. மேக்ஸிமம் ஆஃப் த ஜிம்ஸ்ல வந்து அப்படிதான் இருக்கும், உள்ளுக்குள்ள காத்து பெருசா இருக்காது, ஏசி ஜிம்ஸ் தவிர. எங்க ஜிம் ஏசி ஜிம் கிடையாது. ஸோ அதனால நான் வெளியே நின்று அப்படியே இந்த ஜன்னல் இருக்கும், ஜன்னல் பக்கத்துல அப்படியே காத்து சும்மா 7 மணிக்கு அந்த ஒரு டைம்லாம் சூப்பரா அடிக்கும். அண்ட் ஸோ வெளியே வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க, நான் சைட் அடிச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருப்போம். அப்படி நின்றுட்டு இருக்கும் போது வந்துட்டு ப்ரோ நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன், ஆனா எனக்கு டைம் வந்து ரொம்ப கரெக்டா இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா, காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலையை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெட்ல படுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா, அப்போ உனக்கு டைம் வந்து செட் ஆகாதுதான் அப்படின்னு. பிகாஸ் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ள ஃபோக்கஸ் ஆயிடுவீங்க, டைம் போறதே தெரியாது. பிகாஸ் அந்த சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ் இது எல்லாமே உங்களை டைமை உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு காட்ட விடாம இருக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆக்சுவலி ஸ்டோலன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு புக் படிச்சேன். அந்த புக்ல வந்து மார்க் ஜுகன்பர்க், அது மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சவங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவங்க, யூடியூப் கண்டுபிடிச்சவங்க, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் அந்த எதையுமே கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது ரியாலிட்டி கிடையாது. ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மள மாதிரி முக்காவாசி பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அது அவங்களுக்கு ஒரு தொழில், அவங்களுக்கான கன்ஃபார்மா தெரியும். அப்படி நம்ம வந்து உட்காந்து அந்த இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பையோ இல்லை யூடியூபையோ தொடர்ந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கனால, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கனால ஃபோக்கஸ் அடிவாங்க. ஸோ ஃபோக்கஸ் அடிவாங்குச்சு அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு ப்ராஜெக்டை அவங்களால ப்ராப்பரா பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். மார்க் ஜுகன்பர்க் யாரா ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவர் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து அவரோட பசங்களுக்கு கூட நீ ஃபேஸ்புக் பாரு, யூடியூப் பாரு, இன்ஸ்டாகிராம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஃபோக்கஸை அது எடுக்கும்னு அவங்களுக்கு ப்ராபப்ளி தெரியும். ஆனா நமக்கு அது தெரியல. சரிப்பா, ஃபோக்கஸுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்களோட ஸ்கிரீன் டைம் எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மென்டலி வந்து நீங்க அதிகமா ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஸ்கிரீன் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சுவலி எனக்குமே சரி, நான் ஒரு முந்தா நேத்து என்ன அறிய, நானும் மனுஷன் தான் இல்லையா, என்ன அறியாம நானுமே வந்துட்டு என்னன்னா யூடியூப் ஏதோ ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கிரீன் டைம் அன்னைக்கு அதிகமாச்சோ அந்த அளவுக்கு அன்னைக்கு நான் நானாவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாவே இல்லை, ரொம்ப டிப்ரெஸ்டா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, ரொம்ப ஆங்ஸைட்டியா. ஆக்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்
டிப்ரெஷன் ரிலீஃப், நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், போயிட்டு சோஷியல் மீடியா கன்சியூம் பண்றோம். ஆனா நமக்கு தெரியறது இல்ல, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இது எல்லாமே கொடுக்கறதே வந்து சோஷியல் மீடியா தான், அந்த ஸ்கிரீன் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ரீசனே வந்து அதுதான் வச்சுக்கோங்களேன். யா ஸோ ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் ப்ராஜெக்ட் யூ. ஓகே, அந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யாருன்னா அது நீங்க தான். சிங்கிள் ப்ராஜெக்ட், அந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யார் மேல ஃபோக்கஸ் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா உங்க மேலதான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஸோ அப்போ உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸே என் லைஃப்ல நான் வந்து எப்போ வந்து அடுத்தவங்க மேலாம் ஃபோக்கஸ் பண்ணாம என் மேல நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன எப்படி நான் அப்டேட் பண்ணலாம், என்ன எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என் லைஃப்ல மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 கம்மியாச்சு. கிளியர், என் பிரெயின் ஃபாக் வந்து கம்மியாச்சு, மென்டல் ஃபேட்டிக், அந்த மென்டல் ஹெக்ஸாஷன் அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாச்சு. ரைட், ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், அதாவது எக்ஸ்டர்னலி இப்போ வியூஸ் போகுது, இல்லை வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கிறோம், இல்லை வந்து வேற என்ன, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு, ரொம்ப அழகான ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த சொசைட்டி சொல்ற விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் இருந்தாதான் சக்சஸ், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஃபுல்ஃபில்டு ஹாப்பி லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் வாழ்வாங்க. ஆனா நீங்க அப்படி யோசிக்கிறது கூட ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் தான். டிஸார்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி. ஸோ நீங்க இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேவை கிடையாது, பட் எக்ஸ்டர்னலி உங்களை பார்த்துக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்களோட குரூமிங் நீங்க வந்து ப்ராப்பரா குரூம் பண்ணுங்க, ஹேர் ஸ்டைல் ப்ராப்பரா செட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, அது வேற, அதை பத்தி நம்ம இங்க பேசல. பட் ஆனா இன்டர்னலி உங்களை நீங்க மாட்டுங்க, அதுதான் உங்களோட சக்சஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ லெட்ஸே நான் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸ் பத்தி தெரியாது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எனக்குலாம் பெருசா அந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம்லாம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம பிசினஸ் பண்ணணும், பெருசா இது பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு தாட் ப்ராசஸுமே இல்லாம ஒரு பேஸ் மட்டும், ஓகே இந்த பிசினஸ் பண்ணலாம் அந்த பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு 1 லட்சமோ 1 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நான் பெட் கட்டி சொல்லுவேன், உங்களால ப்ராப்பரா அந்த விஷயம், அந்த ஒரு 1 கோடியோ 1 லட்சத்தையோ உங்களால ப்ராப்பரா வச்சுக்க முடியும். மிஞ்சி போனா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அவ்வளவுதான். அதுல எதுல இம்ப்ரூவ் பண்ணும், எங்க எனக்கு இம்ப்ரூவ் பண்ணும், என்னோட பிசினஸ்ல எங்க நான் இன்வெஸ்ட் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ பட் இது ஏன் அப்படின்னா மென்டலி நீங்க ப்ராப்பரா ஃபிட்டா இல்லை, அதுதான் மெயினான ரீசனு. ஸோ அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட விஷயமே தான், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும். லெட்ஸே அந்த தகுதியை நான் வளர்த்துக்காம இருக்கேன் அப்படின்னா என் லைஃப்ல நான் கண்டிப்பா அடிவாங்க தான் போறேங்கதான் உண்மை ஆக்சுவலி. இப்போ லெட்ஸே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து எல்லாமே லைஃப்ல கிடைச்சிருது, எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் எப்ப பார்த்தாலும் அவனை பார்த்து ஜெல்லஸ் ஆகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளமை என்னால ஃபேஸ் பண்ண முடியுமா, நான் மெயின் விஷயம் தான் யோசிப்பேன். சம்டைம்ஸ் மேபி அது பெரிய இஷ்யூவா இருக்கு, என்னால அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னா கண்டிப்பா நான் வந்து பரவாயில்ல, இதனாலதான் நமக்கு அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு கிடைச்ச எல்லாமே சீக்கிரம் கிடைக்கலாம் நமக்கு, நான் யோசிப்பேன். பிகாஸ் நான் மென்டலி ப்ராப்பரா ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். லெட்ஸே மணி, ஃபேமஸ், ஸ்டேட்டஸ், வேற என்னது, எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இன்டர்னலி அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இன்டர்னலி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம என்னதான் ஒருத்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் கூட உங்களால அதை ரெட்டிப்பாக்கணும், டபுள் ஆக்கணும்னு உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவே இருக்காது. தப்பான ஸ்டாக்லயோ இல்லை தப்பான ஏதோ ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, தப்பான பிசினஸ்ல தப்பான பார்ட்னரோட அட்டாச் ஆயிடுவீங்க, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ மென்டலி ஃபிட் ஆகுங்க, சிம்பிள், அவ்வளவுதான். மென்டலி ஃபிட்டா இல்லாதனாலதான் என் லைஃப்ல நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணேன். பட் நான் மென்டலி ஃபிட்டா இருக்கனால நான் போயிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல யார்கிட்டயும் பெருசா பேசிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, எனக்கு சம்டைம்ஸ் யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும்னு தோணும், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கோ இல்லை யாரும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் மெசேஜ் அனுப்பலான்னு பண்ணுவேன். அப்புறமேட்டு எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு நான் விட்டுருவேன். டேரக்டா மேக்ஸ் ஆஃப் டைம் டேரக்ட் கான்டாக்ட் நான் அதிகமா வச்சுப்பேன். டேரக்ட் கான்டாக்ட் என்னோட வாக்கிங் போற பிளேஸ்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ், கேர்ள்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா டேரக்டா நம்ம பேச வெயிட் பண்ணவே மாட்டேன் கூட. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் எவனாவது ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களோட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், வெளியே போவேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதுதான் லைஃப், எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். அதுக்காக உங்களை பணமே நான் வந்து மேக் பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்றேன். மணி மேக் பண்ணுங்க, அது ஒரு தேவை தான், பட் அதுவே லைஃப்ல ஆயிடாது. ரைட்,
லெட்ஸ் நீங்க ஃபேமஸ் ஆனீங்க அப்படிங்கிறது இட்ஸ் என்னை பொறுத்தவரை அது பெரிய ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. என்னோட வீடியோஸ் கம்மியாக தான் பீப்புள் தான் பார்க்குறாங்களா, பட் அந்த பீப்புள் கூட நான் வாக்கிங் போகிற பிளேஸ்ல ப்ரோ நீங்க இந்த யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் நான் கொடுக்குற இம்பாக்ட். அவ்வளவுதான். இதை வந்து ஒரு 50 பேர் பாக்குறாங்க, 100 பேர் பாக்குறாங்க, அது மேட்டரே கிடையாது. இம்பாக்ட், நீங்க என்ன இம்பாக்ட கொடுக்க போறீங்க, அதான் மேட்டர். ஸோ அப்போ இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஜேர்னல்ல வந்து 5 இயர்ஸ்ல நான் எப்படி இருக்கணும், 3 இயர்ஸ்ல நான் எப்படி இருக்கணும், 2 இயர்ஸ்ல நான் எப்படி இருக்கணும், 10 இயர்ஸ்ல என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும். லைஃப் ஸ்டைலுங்கிறத விட நான் எப்படி இருக்கணும். ஓகே, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச் நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்குமே ரெக்கமெண்ட் பண்றது இதே தான். உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க லேக்கா இருக்கீங்கன்னு தெரியணும், எந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியணும், நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுல கொஞ்சமாவது கிளாரிட்டி இருக்கணும். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன் அண்ட் அவுட் வந்து கிளாரிட்டி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இடையில கோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கிலீஷ்ல வீடியோஸ் போட்டேன், எனக்கு பெருசா அதுல வந்து என்னால சோல்ஃபுல்லா பேச முடியல. பட் தமிழ் அப்படிங்கும் போது என்னால சோல்ஃபுல்லா பேச முடியுதுங்கிற இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா, அடிக்கடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு பாயிண்ட்ல அப்டேட் ஆகிட்டே இருப்பான். அப்படிங்கும் போது அவனோட பிலீஃப்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு தின் லைன் ஆஃப் கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வாங்க. 5 இயர்ஸ்ல உங்க லைஃப் எப்படி இருக்கணும், 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கணும், 2 இயர்ஸ்ல 6 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும், 10 இயர்ஸ்ல நீங்க எப்படி இருக்கணும், உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி பேசணும், பழகணும், உங்க கூட யாரெல்லாம் இருக்கணும், இது எல்லாத்தையும் டோட்டலா டீட்டெயில்டா ஒரு இன்ஃபர்மேஷனா எழுதுவீங்க. ஆக்சுவலி நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்காக நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அதுல அந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இருக்க போற ஒரு பையன் இப்போ என்ன பண்ணா அவனால அப்படி அந்த ஆளா மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஆக்ஷனை பண்ணணுமோ அந்த ஆக்ஷன் எடுத்து வைங்க. இந்த உலகத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க தான். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் உங்களை தவிர உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேபி நிறைய சைட்ல நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம், கோல்ஸ் இருக்கலாம், எனக்கு இந்த எய்ம் இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்கலாம். ஆனா ப்ராஜெக்ட் யாருன்னா அது நீங்க தான். அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, உங்களை நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க, உங்களோட மென்டல் ஸ்டேட்டை, உங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டை, உங்களோட பினான்சியலி எந்த இடத்துல நீங்க லேக்கா இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு அதிகமான கவலைகளை கொடுக்குதோ அந்த கவலைகளை நான் ஏன் இப்ப தூய தமிழ்ல பேசுறேன், அந்த கவலைகளை ஓவர் கம் பண்ண நான் என்ன பண்ணணும் இப்படிங்கிற இந்த மென்டாலிட்டியோட நீங்க ஒரு விஷயமும் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் இது எதுவுமே நீங்க பண்ணாம இருக்கும்போது உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் அதான் நான் எப்பவுமே சொல்றது, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றது. ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த தகுதியை நான் வளர்த்துட்டு இருக்கேனா, அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டே தவிர எனக்கு நான் உட்கார்ந்த உடனே எனக்கு 1 லட்ச ரூபா கிடைச்சிடணும் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்ப லட்ச நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா அந்த தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும் இல்லையா. அந்த தகுதியை வளர்த்துக்காம எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுவேன், நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் அப்படிங்கிறது அது நடக்காது, ரைட்? ஸோ அப்போ உங்களோட தகுதியை வளர்த்துக்கங்க, உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களோட ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணுங்க. இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி இப்படிதான் இருக்கணும், ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கினா போதும், இல்ல வந்து இப்படி இருந்தா போதும், அப்படி இருந்தா போதும், இது இருந்தா போதும், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை எந்தெந்த ஏரியால இம்ப்ரூவ் பண்ணணும். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 2 இயர்ஸ், 1 இயர், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா நான் எப்படி பார்க்கணும், நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிறத டீட்டெயில்டா இன்ச் பை இன்ச் ஒரு 1 வீக் 2 வீக் டைம் எடுத்து பொறுமையா உட்காந்து எழுதுங்க. உடனே எழுதணும் அவசியமே கிடையாது, உடனே யாருக்கும் தெரியவும் தெரியாது. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் டைம் எடுங்க, பொறுமையா உட்காந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுத ஆரம்பிங்க. அட் எண்ட் ஆஃப் த 3rd வீக்ல வந்து உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தென் அதை வச்சு பாத்தீங்கன்னா மூவ் பண்ணுங்க. கிளாரிட்டிங் அது கிரியேட் ஆயிடுச்சுனாலே மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கிளாரிட்டிங் அது இல்லைன்னா நீங்க பாதிலேயே ஸ்டக் ஆகி மாட்டிப்பீங்க, ரைட்? ஸோ ஆக்சுவலி என்னோட கம்யூனிட்டியில நான் வந்து 7 days வீக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மினி கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுவோம், என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்கு. ஸோ அந்த என்னோட கம்யூனிட்டியில என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா மினி பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ், இது எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் 49 rupees மந்த்லி, அவ்வளோதான். மந்த்லி நீங்க 49 பே பண்ண போறீங்க. என்னோட வாய்ஸ் நோட்ஸ் வந்து அதுல வரப்போகுது, பிடிஎஃப் வரும், மினி கோர்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கேற்ற வீடியோ நான் வந்து மேக் பண்ணி அதை நான் உங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் அந்த கம்யூனிட்டியில நடக்கும். ஸோ உங்க மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகுற பீப்புளை நீங்க அங்க மீட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க,
நம்ம வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் வாங்குறது, தனியாக ஒரு மினி கோர்ஸ். மினி கோர்ஸ் உங்களுக்கு நான் தனியாகவே கொடுக்குறேன். உங்களுக்கு கம்யூனிட்டியில் ஜாயின்ல விருப்பம் இல்லைன்னா அதே ரேட் தான், 49 rupees தான் அந்த மினி கோர்ஸ். ஆக்சுவலி வந்து ஒரு 35 minutes கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 7 days to improve your mental health அப்படிங்கிறது அந்த கோர்ஸோட நேம், ரைட்? வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்கள் எனக்கு ஒன்றுன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா, கம்யூனிட்டியில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற பீப்புள் நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். மினி பிடிஎஃப்ஸ், இதே மாதிரி மினி கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க, ரைட்? அண்ட் தென் என்னோட கைடன்ஸ் இருக்கும், என்னோட வாய்ஸ் நோட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. கம்யூனிட்டி ஓகே ஃபைன், நீங்கள் இங்கேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கோர்ஸ், மினி கோர்ஸை நான் உங்களுக்கு தரேன் அங்கே ஃப்ரீயாக. மினி இ-புக்ஸை தரேன், மினி பிடிஎஃப்ஸை நான் மேக் பண்ணி தரேன். என் லைஃப்பில் நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேனோ அதுலேருந்து மென்டல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி கான்ஃபிடென்ட்டாக மாறலாம், ஆன்சைட்டிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு டெய்லியுமே நோட்ஸா, சேலஞ்சஸா, இப்படி எல்லாமே கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அதுவும் வெறும் 49 rupees, வெறும் மந்த்லி 49 rupees அப்படிங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒருவேளை இதெல்லாம் விட உங்களுக்கு என்னோட பர்சனல் கோச்சிங் வேணும் அப்படின்னா 3 months கோச்சிங் வந்து நான் வந்து கொடுக்குறேன். 3 monthsக்கு நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம், ஒன்றா ஜேர்னல் பண்ண போகிறோம், மெடிடேஷன் பண்ண போகிறோம், நிறைய விஷயம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய ப்ராப்ளம்ஸை உங்களுக்காக ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, வெளியே வராது. அவர் ஒரு புது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், புது செட் ஆஃப் ரூல்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட எல்லாம் போகாமலே அவரோட மென்டல் ஹெல்த் அது இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க அவரை ஃபாலோ பண்ணும்போது, இல்லை அவரோட கோச்சிங் எடுத்துக்கும்போது, இல்லை அவரை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட லைஃப் எவ்வளவு சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகும், ரைட்? ஸோ அதான் ரொம்ப முக்கியம், சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால I will see you in my coaching or my community. ஓகே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்கு. ஷெடியூல் பண்ணிக்கோங்க என்னோட கோச்சிங் வேணும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. அந்த கோர்ஸ் இல்லை என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணா ஜஸ்ட் ஒன்று என்னோட வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.